தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையிலையும் பார்த்தோம்னா நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. இந்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தமிழ் தலைமையர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நான் திரும்ப ஒரு தடவை வச்சிடறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. பெரிய நன்றிகள். இந்த ஆதரவு நீங்க இன்னும் அதிகமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். அது நம்ம தொடர்ச்சியா ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறனால அந்த கோரிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு கோரிக்கை. அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக. திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல தமிழ் ஜனம் அப்படின்ற ஒரு ஊடகமும் கலந்துக்கிறாங்க. அப்பொழுது அந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி அவர்கள், நீங்க ஒரு RSS ஊடகம், நீங்க இங்க கலந்துக்க கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் அடுத்த முறை நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்கு தூக்கி வெளியே வீசிடுவேன் நானு அப்படின்னு ரொம்ப ஆஷா பேசுறாரு. ஸோ ஊடகங்களை இப்படி ஹேண்டில் பண்றது சரியா? எல்லா கட்சி சார்ந்தும் ஊடகங்கள் இருக்கும் பொழுது அந்த மற்ற கட்சி சார்ந்த ஊடகங்களை எப்படி பேசிட முடியுமா? எப்படி பாக்குறீங்க இந்த அப்ரோச்ச? ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. சில பேர் தங்களை நாங்க ஜனநாயகவாதிகள், ஜனநாயகத்துக்காக போராடக்கூடியவங்க, நாங்க பாசிச எதிர்ப்பாளர்கள் இப்படிலாம் பேசுறவங்க ஏறக்குறைய அவங்களே சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறதுன்றது ரொம்ப தவறா இருக்கு. இப்ப அந்த குறிப்பிட்ட அந்த சேனலை பொறுத்தளவுல அவங்களோட ஐடியாலஜி என்ன, அதெல்லாம் பத்தி நம்ம கவலை இல்லை. இப்போ ஒரு அரசியல் இயக்கம், ஒரு அரசியல் கட்சினா எல்லாரோடையும் என்கேஜ் ஆகணுங்க. எல்லா மீடியாவும் வருவாங்க, எல்லா தரப்புல இருந்து கேள்விகள் வரும். நான் உனக்கு உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு சொல்ல முடியாது. இப்ப நான் பிரைவேட்டா ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு பிரஸ் மீட் நடத்துறேன்னா நான் எனக்கு பிடிச்சவங்களை இன்வைட் பண்ணலாம். நீங்க மட்டும் வாங்க, நீங்க வாங்கலாம் இன்வைட் பண்ணலாம். பட் நீங்க ஒரு அரசியல் கட்சி இல்லைன்னா ஒரு அரசியல் இயக்கம் இல்லைன்னா அரசியல் சார்ந்த ஒரு மனிதரா இருக்கீங்கன்னா எல்லா தரப்புல இருந்தும் உங்களுக்கு கேள்வி வரும். அரசியல்ன்றது மக்களுக்கானதுதான். இன்னைக்கு ஒருத்தன் வலதுசாரியா இருக்கான்னா நாளைக்கு உங்க சைடு வரலாம். இன்னைக்கு இடதுசாரியா இருக்கவன் நாளைக்கு வலதுசாரி சைடும் போகலாம். ஸோ நீங்க எல்லாரோடையும் என்கேஜ் ஆகணும். அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு வலதுசாரி பத்திரிகையோ ஒரு டிவியோ அங்க வர்றாங்கன்னா நீங்க அவங்களோடய என்கேஜ் ஆகணும். இதுதான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க அவங்க கிட்ட போய் பஞ்சாயத்தை பண்ணிட்டு மைக்க தூக்கி எரிஞ்சிடுவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப 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 தவறான விஷயம். இது காட்டக்கூடியது என்னன்னா உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்றத காட்டுது. ஒரு சர்வாதிகாரியா தான் நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறீங்க. அதான் என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிசம் பேசக்கூடிய 90% ஆட்களுக்கு வெளியில ஜனநாயகம் இதெல்லாம் பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த சர்வாதிகார மண்ணில இருக்கும். அதுவும் குறிப்பா ஜோசப் ஸ்டாலின் பண்ணதெல்லாம் கரெக்ட்னுலாம் சொல்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க தள்ளி நில்லுங்க பாரு. என்னோட சீனியரான ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஜேர்னலிஸ்ட் தான் அவரு. அரௌண்ட் ஒரு 80 இயர்ஸ் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப வயசான மனிதர். ஜோசப் ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான்னு அவர் என்ன செஞ்சாருன்றதை தெரிஞ்சும் ஒருத்தன் சப்போர்ட் பண்றான்னா அவன்கிட்ட நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜோசப் ஸ்டாலின் அவரோட தோழர்களுக்கு என்ன பண்ணாரோ அதை இந்த பசங்க உனக்கு பண்ணிடுவாங்க, கவனமா இருக்கணும் பாரு. அதை பண்ண தயங்க மாட்டாங்க பாரு. இன்னைக்கு கையில அதிகாரம் இல்லை அவங்க கிட்ட, நாளைக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட பாரு. ஸோ அதனால நம்ம அரசியல் பேசும்போது என்ன பண்றோன்ற அந்த புரிதல் வேணும். மக்களுக்கு தானே அரசியல். நீங்க பேசுறதுலாம் எதுக்கு? மக்களுக்காக தானே நீங்க பேசுறீங்க. அப்ப உங்க கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஒரு டிவி அங்க விடமாட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த டிவி வழியா உங்க கருத்து மக்கள்கிட்ட தானே போகுது. ஸோ இப்ப திருமுருகன் காந்தியோட கன்சர்ன் என்னவா இருக்கு? ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசினது தப்பா போட்டாங்களாம், தப்பா போட்டனால பிரச்சனை ஆகி போச்சா? அதையும் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க, கவுண்டர் பண்ணுங்க. நீங்க இங்க பாருங்க, இந்த ஒரு சேனல் வந்தது ஏற்கனவே, நாங்க பேசணும், தப்பா போட்டாங்க, பட் இருந்தாலும் நாங்க உங்களோட என்கேஜ் ஆகும். ஆனா அதை விட்டுட்டு மைக்க தூக்கி எரிஞ்சிடுவேன், அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டு நீங்க சண்டைக்கு போறீங்க. அந்த ரிப்போர்ட்டர் பரவாயில்ல, தைரியமா ஃபேஸ் பண்றாரு. ஒரு இண்டிவிஜுவல் தான், சாதாரண ரிப்போர்ட்டர் தான், பட் இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்றாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாரு. ஸோ நீங்க என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை இங்க செட் பண்றீங்க? அப்ப இங்க திராவிட கட்சிகள் ஆதரிக்கக்கூடிய சேனல்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்ப பிஜேபி பிரஸ் மீட்டுக்கு போகக்கூடாதா? இப்ப அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா கேக்குறீங்க, சீமான் கோவப்பட்டாருன்னா நீங்க கோச்சுக்கிறீங்க. அது எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க மட்டும் அதை பண்ணலாம். இங்க என்னன்னா, இங்க ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, திமுகவை நான் சப்போர்ட் பண்றேன்னா நான் கரெக்ட், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா என் ஸ்டாண்டு கரெக்ட். ஆனா நீ தப்பு,
நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கு. இது பேர் சர்வாதிகாரம். நீங்க என்ன செஞ்சாலும் கரெக்ட், நான் என்ன செஞ்சாலும் தப்பு. சோ நான் கரெக்டான சைட்ல இருக்குன்னா திமுகவை சப்போர்ட் பண்ணணும், திமுகவை சப்போர்ட் பண்ணலனாலே நான் தப்பான ஆளாயிருவேன். சோ உங்களுக்கு என்ன சொல்றீங்க, இப்ப இந்த ஒரு மாதிரி இந்த காட் கிவன் அத்தாரிட்டிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு தனி அதிகாரத்தை கொடுத்துக்கிறீங்க. கையில அதிகாரம் இல்லாத போதே இப்படி பிஹேவ் பண்றீங்க. அப்ப உங்க கையில அதிகாரம் வந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா, நீங்க போயிட்டு நாக்பூர்ல சேனலை தொடங்குங்க, இது எங்களுடைய ஊரு, எங்களுடைய ஊர்ல நீங்க வந்து சேனலை தொடங்குறீங்க அப்படின்லாம் சொல்றாரு. என்ன என்ன இங்க தொடங்கக்கூடாதா? இங்க திராவிடம் சார்ந்ததான் சேனல்ல இருக்கணுமா? என்ன சொல்ல வராங்க அவங்க? சிம்பிள்ங்க. அவங்க உங்களை கோவப்படுத்தலாம், உங்களுக்கு எதிராக நிறைய கேள்விகள் கேட்கலாம். கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க போடுற நியூஸை திருச்சி போடுறாங்கன்னே வச்சுப்போம். இன்னைக்கு அந்த வேலையை இந்த சேனல் மட்டும் இல்லை, நிறைய சேனல் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரிய முக்கியமான தொலைக்காட்சி சில கட்சிகள் சம்பந்தப்பட்ட நியூஸை ட்விஸ்ட் பண்ணி கார்டுல போடுறாங்க. அவங்களோட அந்த நியூஸ் கார்டெல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி போடுவாங்க. திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள் எல்லாம் சிறுமைப்படுத்தி அந்த மாதிரி அந்த கார்டுல ஒரு மாதிரி நக்கல் நையாண்டியோட நியூஸ் கார்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அபிஷியல் பேஜ்ல அதை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்டிகே பேசின சில விஷயங்களை திருச்செல்லாம் போட்டாங்க. அந்த கடல் மாநாடா தண்ணீர் மாநாடு ஏதோ ஒண்ணுல பேசினதெல்லாம் தப்பாலாம் திருச்சி போடுறாங்க. அதுக்குன்னு இல்ல நான் விடவே மாட்டேன், நீங்க வரவே கூடாது என் பிரஸ் மீட்டுக்கு. இது என்ன மாதிரியான போக்குங்க? ஒரு தவறு நடக்குதுன்னா அதை நீங்க தட்டி கேளுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, சேலஞ்ச் பண்ணுங்க அவங்கள, அதை மக்கள் முன்னாடி கொண்டு வாங்க, அம்பலப்படுத்துங்க. அப்ப நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? திருந்திடுவான். திருந்துவானோ இல்லையோ, வேற வழி இல்லாம கரெக்டா போடணும்ன்ற இடத்துக்கு தள்ளப்படுவான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சில டோரை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்றீங்க. இது எப்படி ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும்? கேட்டா நீங்க நாக்பூருக்கு போங்கன்றீங்க. இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஆமா, அப்ப டெல்லி பேஸ் சேனல்னா டெல்லிக்கு போயிடணும். இங்க எல்லாரும் வரலாம் சார். தமிழ்நாட்டுல யார் இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யார்? முதல்ல தமிழ்நாடு என்ன உங்க ப்ராப்பர்ட்டியா அது? அப்ப நான் இங்க இருக்கேன்ல, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும். நீங்க இங்க ஒரு கட்சியை சார்ந்தவரா இருக்கலாம், இங்க ஒரு கவர்மெண்ட் நீங்க ரன் பண்ணலாம். அதுக்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடையாது. இங்க யாரு வரணும் வரக்கூடாதுலாம் நீங்க தீர்மானிக்க முடியாது. இங்க எல்லாத்துக்குமான ஃப்ரீடம் இருக்கு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச இடதுசாரி ஊடகங்கள் மட்டும் இங்க வரலாம், மற்றவங்க எல்லாம் நாக்பூருக்கு போயிடணும். எனக்கு அவங்களோட கருத்துல உடன்பாடு கிடையாது, ஆனா நான் கருத்தியல் ரீதியாக அவங்களை எதிர்கொண்டு கொள்வேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்கு உடனே அவங்களை நாக்பூருக்கு பேக் பண்ணணும்னு தோணுது உடனே? அப்ப இடதுசாரி ஊடகம் வந்து அப்ப மாஸ்கோக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவீங்களா? நீ மாஸ்கோக்காரன் தான் அங்க போடான்னு விரட்டி விட்டுருவீங்களா? என்ன இதெல்லாம் பேச்சு? இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்றதை யார் தீர்மானிக்கிறது? சோ அந்த உரிமை எல்லாம் யாருக்கும் கிடையாது. இந்த மாதிரியான பேச்செல்லாம் தான் நம்ம சொல்ற மாதிரி சர்வாதிகாரிகளோட பேச்சு. எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து அவர் தீர்மானிக்கிறாரு, முடிவெடுக்கிறாரு. இதுதான் சர்வாதிகாரம். ஏன் கன்சர்ன் பத்தி என்னோட ஸ்டாண்ட் எல்லாம் அவருக்கு அவ்வளவு கிடையாது. அவருக்கு பிடிக்கலன்னா இங்க வரக்கூடாது, அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதான். இங்க ஊடகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஊடகங்களும் மோஸ்ட்லி 95% ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி சார்பா இயங்கக்கூடிய அல்லது ஏதோ ஒரு கட்சி தலைவர் அவங்க தொடங்கிய ஊடகங்களா தான் இருக்கு. அப்ப எல்லா ஊடகங்களும் நம்ம இப்படி தள்ளிக்கிட்டே போனோம் அப்படின்னா எந்த ஊடகங்கள் இங்க இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எந்த ஊடகத்தை தொட்டாலும் ஏதோ ஒரு கட்சி பின்புலம் அந்த ஊடகத்துக்கிட்ட இருக்கு. ஸோ எப்படி தமிழ் ஜனத்தை மட்டும் ஓரங்கட்டுறது? சரி, உள்ளதுலயே ரொம்ப பயஸ்டா இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆதரவு ஊடகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் மெஜாரிட்டி இருப்பாங்க. ரொம்ப 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 பயஸ்டா இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம சொசைட்டில என்னன்னா அவங்க பேசுறது அரசியல்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க. சோ அது நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அவங்கதான் உள்ளதுல ரொம்ப பயஸ்டா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடக நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லுவார், இப்ப பிரணவ் ராய் அவர்கள் சொன்னாராம், அது எப்படி ஒரு ஊடக நிறுவனத்தை ஒரு அரசியல் கட்சியால ரன் பண்ண முடியும்? அப்படி ரன் பண்ணவே கூடாது, ரொம்ப தவறுன்னு பேசுவாராம். உண்மைதானே? ஒரு ஊடக நிறுவனத்தை எப்படி ஒரு நியூஸ் சேனல்ல எப்படி ஒரு அரசியல் கட்சி ரன் பண்ணலாம்? அது எப்படி பேலன்ஸ்டா இருக்கும்? அது ஒரு பிரச்சார டூலா தானே இருக்கும். அது ஒரு ஏமாத்து வேலை இல்ல. ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நியூஸ் சேனல்னாலே அது பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ ஒரு அரசியல் கட்சி கையில் அது போய் மாட்டுதுனாலே பெரிய ஒரு மிஸ்டேக். ஸோ இங்க ஊடக நிறுவனங்கள்லாம் அரசியல் கட்சி கண்ட்ரோல்ல இருக்கு, அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு, இல்லாட்டி அவங்க இன்ஃப்ளூயன்ஸு கீழே இருக்குனாலே இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஜனநாயகத்துக்கே ஆபத்து. இங்க தமிழ்நாடு நம்ம பெரிய வளர்ந்தது அதுதான் சொல்றோம்ல, இங்கதான் உள்ளதுலேயே மீடியா கண்ட்ரோல் அதிகமா இருக்கு. பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோல்ல மீடியா இங்கதான் உள்ளதுலேயே அதிகமா இருக்கு மற்ற எல்லா பகுதிகளை விட. பிஜேபி கூட கண்ட்ரோல் பண்ணுவான், இந்த மாதிரி டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட் பண்ற மீடியா ஹவுசஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா பெருமுதலாளிகளோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும்.
அவங்க பிஜேபிக்கு க்ளோஸா இருப்பாங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவு அரசியல்வாதிகள் இருப்பாங்கல்ல, பிஜேபி அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு வகையில இன்டைரக்டா கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதுல இங்க பார்த்தீங்கன்னா டிரெக்டா அரசியல் கட்சிகளோட கண்ட்ரோல்ல ஊடக நிறுவனங்கள் இருக்கு. இது ஒரு அவலமான ஒரு விஷயம். இப்படி இருந்தா எப்படி அது கரெக்டா செயல்படும்? அப்புறம் மற்ற புது மீடியாலாம் வராம தடுக்கிற ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப மோசமா அபத்தமா இருக்கு. ஸோ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டா க்ரஷ் பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் நம்ம நினைக்கிற மாதிரி போறது இல்லை. இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் போகுது. இல்லைன்னா நம்ம திராவிடம், பெரியாரியம் இதெல்லாம் சேலஞ்சே பண்ண முடியாது. ஒரு காலத்துல கம்ப்ளீட்டா மீடியா ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க, நரேட்டிவ் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு சேலஞ்ச் பண்ண முடியுது. நான் மீடியாவுக்கு வந்து புதுசுல அதெல்லாம் பண்ணவே முடியாது. 2014 15 நீங்க பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை தூக்கி மீடியால இருந்து வெளில போட்டாங்கன்னா நம்ம வேற எங்கேயும் போக முடியாது. ஜெயலலிதா அவர்கள் பீக்ல இருக்கும்பொழுதே அது ஏடிஎம்கே கண்ட்ரோல் இல்லை, என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஏடிஎம்கேவுக்கு மீடியா பத்தின சரியான புரிதல் இல்லை. நீங்க மீடியாவை சும்மா டைரக்டா கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட முடியாது. இன்டெலெக்சுவல்ஸை நீங்க அகாமடேட் பண்ணணும். இன்டெலெக்சுவல்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற சில சூழல் வேணும். இன்டெலெக்சுவல்ஸ் ஏதோ ஒரு வகையில சரியான விஷயங்கள் பேசுறான்னு மக்கள் மதிச்சாதானே அவன் இன்டெலெக்சுவலா பார்ப்பான். ஸோ அதுக்கேற்ற சில விஷயங்களை நீங்க பண்ணணும்ல. ஸோ அதனால இன்டெலெக்சுவல்ஸை நீங்க அகாமடேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான அடித்தளத்தை போடணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க செய்யணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுககாரங்க அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் பேசும்போது ஏதோ ஒரு வகையில இன்டெலெக்சுவல்ஸுக்கும் அங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஐடியாலஜிகளை அபகரிக்க முடியுது, அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சில இன்டெலெக்சுவல்ஸுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுது. இதெல்லாம் பண்ண முடியுது. ஏடிஎம்கேவுக்கு இதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால மீடியான்னு வரும்போது ஏடிஎம்கேவுக்கு என்னைக்குமே பெரிய ஹோல்ட் இருந்தது கிடையாது. அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த தேவையும் இருந்தது கிடையாது. ஏடிஎம்கே என்னைக்குமே திமுகவோட பெரிய கட்சியா தான் இருந்திருக்காங்க ஹிஸ்டாரிக்கலா. அதிகப்படியான காலகட்டங்கள் ஆட்சியிலையும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டதே கிடையாது. மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு. ஆமா, அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு எட்ஜ் இருந்திருக்கு. திமுக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாரத்தை பிடிக்க வேண்டிய அந்த தேவை திமுகவுக்கு தான் இருந்திருக்கு. கமலும் ரஜினிக்கும் டிஃபரன்ஸ் தான். கமல் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு ஒரு ஹிட் கொடுப்பாரு, ரஜினி ரொம்ப சிம்பிளா ஹிட் கொடுத்துருவாரு. ஸோ அதனால அதிமுகவுக்கு அந்த தேவை இருந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த தேவை ஏற்படுது. ஹிஸ்டாரிக்கலா அந்த தேவை இருந்தது இல்லை, இன்னைக்கு அந்த தேவை ஏற்படுது. ஆனா இன்னைக்கு அதை பண்ண முடியல அவங்கனால. திடீர்னு ஒரு நாள்ல பண்ற விஷயம் இல்லைல்ல. திமுகவை ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வராங்க. ஸோ அதுக்கு தேவையான கட்டமைப்பை ஸ்டார்டிங்ல இருந்தே உருவாக்குறாங்க. அதிமுகவுக்கு இப்ப திடீர்னு தேவை ஏற்படுது. ஒரு சைட்ல பாஜக ஸ்ட்ராங் ஆகுறாங்க, என்டிகே ஸ்ட்ராங் ஆகுறாங்க, விஜய் கமல் மாதிரியான புது சக்திகள்லாம் உள்ள வராங்க. ஸோ நம்ம ஓட்ஸ் உடையறத அவங்க பாக்குறாங்க. இப்ப மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை வருது. ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. அதுக்கான கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை, அதுக்கான லெவரேஜ் எல்லாம் உங்ககிட்ட இல்லை, பவர் இல்லை. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவங்களால எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு ஊடகங்கள்ல ஒரு மொனோபோலி இருக்கிறத பார்க்க முடியுது இல்லைங்களா? 100% அந்த மொனோபோலி இப்ப கம்மியா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னும் பவர்ஃபுல்லான மொனோபோலி இருந்தது. இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு மீடியால ஒரு காலத்துல ஸ்பேஸே இருந்தது இல்லைங்க. இன்னைக்கு ட்ரெடிஷனல் மீடியா உடஞ்சிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர்ஸ் வீக் ஆயிட்டு இருக்காங்க, டிவி வீக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்குது. யூடியூப்ல நம்ம பேச முடியுது. இதுவும் பெர்மனண்டா இருக்காது. இது கண்டிப்பா ஒரு பூட்டு போடுவாங்க. நான் டைரக்டா போடுவாங்க அதுன்னு அப்படிலாம் சொல்லல. ஆனா ஏதோ ஒரு வகையில இதுக்கும் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி ஃப்ரீயா நம்மள போக விட மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நமக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாங்கன்ற இடத்துக்கு அரசியல்வாதிகள் வந்துட்டாங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. இப்ப வேற விதமா கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்குன்னு சில அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி அந்த அமைப்புகள் மூலமா இந்த யூடியூப் சேனல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வேலைகள் எல்லாம் பண்றாங்க. நான் சொல்றது இதையும் தாண்டி வேற இடத்துக்கும் போவாங்க. ஏன்னா இப்ப இந்த சிஸ்டமை தாண்டி சில பேர் அப்போஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களையும் வழி கொண்டு வர வேண்டிய தேவையெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துக்கும் போவாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஜனநாயகம் குறித்து பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் பெரிய சர்வாதிகாரிகளா இருக்காங்க. அந்த அந்த மைக்கை பார்த்தா உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது? ஏன் அது உறுத்துது? ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை நீங்க கம்யூனிகேட் பண்றீங்கனாலே ஒரு ரிஸ்க் இருக்கு. அது மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோ பண்றோம், நம்ம 2 பேரும் பண்றோம், நான் பேசுறேன். இதை நான் பேசுறது உட்காரும் போதே ஒரு ரிஸ்க் இருக்கு எனக்கு. நான் பேச முயற்சி பண்றது ஒன்னா இருக்கும், ஆனா அது இன்னொருத்தனுக்கு வேற மாதிரி கம்யூனிகேட் ஆகும். இந்த ரிஸ்க் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ நான் ஒன்னு பேசணும்னு நினைச்சாலே இந்த ரிஸ்க் இருக்கு.
இப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டு பிடிப்போம், கமெண்ட்ல பார்ப்பேன், நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், நம்ம சொன்னது கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான விஷயம், ஆனா இவங்களை வேற மாதிரி இது கோவப்படுத்துது அப்படின்னு யோசிப்பேன். இந்த ரிஸ்கை நீங்க எடுத்துதான் ஆகணும். இந்த ரிஸ்கை எடுத்துதான் நீங்க பிரஸ் மீட்ல உட்காரணும். எல்லாருமே நீங்க விரும்புற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஒரு கேம் ஆடுவாங்க தெரியுமா, அந்த சின்ன குழந்தைங்களை வச்சு ஆடுவாங்க, எல்லாம் வரிசையா அப்படியே பின்னுக்கு பின் நின்று இருப்பாங்க, எல்லாம் முதுகுல ஏதாவது ஒண்ணு போடுவாங்க, இவர் ஒண்ணு போடுவாரு, பின்னாடி இருக்க இன்னொன்னு போடுவாரு, போக 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 மிஸ்கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும் அது. அந்த மாதிரிதான் 4 பேரை தாண்டி 5வது ஆளுகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா அது பயங்கரமான மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி தான் நீங்க பண்ணணும். சில நேரங்கள்ல பிளான் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். பிளான் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இது எல்லா தரப்பும் பண்ணுவாங்க. உங்காட்டிலும் பண்றாங்களே, அதை நான் ஒண்ணு பேசுவேன், அதை அப்படியே திரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி அதை போடுறீங்களா நீங்களும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. பெரிய ஊடகங்களும் பண்ணும், சின்ன ஊடகங்களும் பண்ணும், சின்ன இன்ஃப்ளூயன்சஸும் பண்ணுவாங்க, பெரிய இன்ஃப்ளூயன்சஸும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பாதிக்குதுன்னா நான் வெளில வந்து பேசவே முடியாது. என்னோட கருத்துக்களை பத்திரமா நான் வீட்டுக்குள்ள பூட்டி தான் வைக்கணும், வெளியே கொண்டு வரவே முடியாது. நீங்க சேலஞ்ச் பண்ணி ஃபைட் தான் பண்ணணும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதியில கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையிலையும் நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு அரசியல் இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வட்டத்துக்குள்ளேயே அதை பேசுறது எதுக்கு? கரெக்ட். ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களும் வந்து கன்வின்ஸ் ஆகி இந்த பக்கம் வரணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அப்போ ஏன் ஊடகம் மட்டும் இருங்க, மற்ற ஊடகம் வெளியே போங்க, நானே வந்து பேசிக்கிறேன், நானே கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? இந்த சின்ன சின்ன குழுக்களா இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். நிறைய அமைப்புகள் பாத்தீங்கன்னா, சில தமிழ் தேசிய அமைப்புகள் சின்ன சின்ன குழுக்களாவே இருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குழுக்கள் இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனையே இதுதான். அவங்க பார்த்தோம்னா புதுசா ஒருத்தன் உள்ள வரான், வந்து வித்தியாசமான கேள்விகள் கேட்கறானால அஜிடேட் ஆயிடுவாங்க. அவனை ஒரு த்ரெட்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க த்ரெட்டா பார்க்க கூடாது, கருத்தியல் ரீதியாக அவனை நீங்க முறியடிக்கணும், அவனோட கருத்துக்களை முறியடிக்கணும். அப்படி முறியடிச்சிங்கன்னா நீங்க பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகி போவீங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன அமைப்புகள்கிட்ட அது இருக்கும், ரொம்ப இன்செக்யூர்டாவே இருப்பாங்க. அதனாலதான் அவன் சின்ன அமைப்புகளா இருக்காங்க. கான்பிடென்டா நீங்க இருக்கணும். கான்பிடென்டா இருக்கீங்கன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. புதுசா ஒருத்தன் வரான், என்னை விட ஆளுமை மிக்கவனா இருந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த அமைப்புக்கும் அந்த சித்தாந்தத்துக்கும் இவன் தேவை. என்னை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கானா அவனை நான் சந்தோஷமா உள்ள கொண்டு வரணும். அப்பதான் அந்த அமைப்பு அடுத்து ஸ்ட்ராங்கா இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அப்புறம் அவனை விட ஸ்ட்ராங்கா இன்னொருத்த வரணும், அவனையும் உள்ள கொண்டு வரணும். அப்ப இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். இங்க என்ன ஆயிருது, நமக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல, அதை அமைப்புக்குள்ளேயும் செலுத்திடுவோம். சோ என்னோட லிமிடேஷன்ஸ் அமைப்புக்கும் லிமிடேஷனா மாறிடும். அமைப்பையும் அதை வளர விடாது. இவங்க இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன சின்ன குழுக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த குழு மனநிலை இருக்கும். அவங்க கொஞ்சம் அமைப்பு பெருசானாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்றது நான் அமைப்பை கட்ட முயற்சி பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களோட அமைப்பு பெருசானா அவங்க பயப்படுவாங்க. ஐயோ நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்கு, நிறைய பேர் உள்ள வராங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அப்புறம் தூய்மைவாதம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தூய்மைவாதம் பேசும்போது நீங்க சுருங்கிடுவீங்க திரும்பவும். இந்த பிரச்சனை எல்லா சித்தாந்தத்திலயும் இருக்கும். இந்துத்துவ அமைப்புகள் சின்ன சின்ன குழுக்கள் இருப்பாங்க, அவங்க கிட்டயும் இருக்கும். தமிழ் தேசிய குழுக்கள் சின்ன சின்னதா இருப்பாங்க, அவங்க கிட்ட இருக்கும். கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருக்கும். இந்த சிக்கல் இருக்கும். ஸோ அதனால நீங்க தைரியமா உங்க ஐடியாவை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்கள்கிட்ட ஐடியாவை கொண்டு போகும்போது நீங்க தனியா ஒரு 4 பேர் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா, ரொம்ப அதை நீர்த்து போக விடாம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா வச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஐடியா வச்சிருப்பீங்கல்ல, அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டா விடணும். எல்லாருக்கும் போய் சேரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைல்யூட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா முக்கியமான இடத்துல நீங்க டைல்யூட் பண்ணக்கூடாது, சில இடங்கள்ல நீ டைல்யூட் பண்ணணும். அப்பதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். இதெல்லாம் பண்ண மாட்டாங்க குழுக்கள்ல இருக்கவங்க. இல்ல நாங்க அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்ணுவோம். கரெக்டா கடைசி வரைக்கும் 4 பேர் தான் இருப்பான். அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட் பில்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியே இருக்காது. இங்க இருக்க சின்ன குழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸா அதே மாதிரி தான் இருப்பான். இவங்களெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வாட்ச் பண்ணிருக்கேன். காலேஜ் காலகட்டத்துல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்களோட ஆட்டிடியூடு தான் இவங்களை அந்த லெவல்லயே வச்சிருக்கும். இவங்களோட வேலையே அடுத்தவன டார்கெட் பண்றதுதான் இருக்கும். ஸோ அதனால ஒரு அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எதிர்கேள்வி வரும், அதை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ மக்களை ரீச் பண்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.